இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சைஃபை அட்வென்ச்சர் ஃபிலிம் பற்றி தான். இந்த படத்தோட பேர் த ஸ்னோ மான்ஸ்டர். இந்த படத்தோட கதை பனிப்பிரதேசத்துலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே ஒரு ரிசர்ச்சுக்காக ஹாங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து சில ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இவங்களோட லீடரான குவிங் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரேடாரில் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை அவங்க பார்க்குறாங்க. என்ன வித்தியாசமாக ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அங்கே ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை உடனே அவங்களோட சீனியர் ரிசர்ச்சரான லின்னுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் இது பார்த்ததுமே என்ன இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் அப்நார்மலாக நடக்குது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே இங்கே இந்த காரில் வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்லேருந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் சைஸில் ஒரு கையை அப்படியே எடுத்து வைக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போகிறாங்க. அது அந்த காரில் தான் கையை வைக்குது. அவங்க வந்துட்டு இருந்த கார்ஸ் எல்லாத்துலேயுமே கதவு ஜன்னல் எல்லாமே அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிடுது. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அங்கே பெரிய ஹார்ன் அந்த இதெல்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒரு வருது. அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த காரு மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துருது. அப்படியே பயங்கரமாக உள்ளே இருக்கிற எல்லாருமே சுற்றி சுற்றி விழுந்து காருக்குள்ளேயே இருக்காங்க. அந்த கார் எப்படியோ கீழே விழுந்துருது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரும் சாகலை, எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு பயங்கரமாக. அதில் இந்த லீடர் இவங்க தான் கிங்கு. இவங்க பார்க்குறாங்க அங்கே ஒரு பெரிய ஜெயிண்ட் ஸ்னோ மான்ஸ்டர் ஒன்று நிற்குது. அதை பார்த்துட்டு அவங்க இதுதான் நமக்கு தள்ளி விட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ஒரு சைடு நம்மளோட டீம் ட்ரபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு இவங்களோட ஆர்கியாலஜிஸ்ட், இவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த கம்பெனியில். ஸோ இவரோட பேர் ஃபெய். இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு போயிருப்பாரு. ஆனால் இவர் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த கம்பெனிலேருந்து இவர் வெளியில் வந்திருப்பார். இவருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை. இப்போ அதான் இவர் இந்த லின் உண்மையை சொல்லுவார். அந்த பொண்ணு தான் பிரச்சனையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படின்னா நான் உடனே காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்களுக்கு முன்னாடி கிளம்பி போய் நிற்பார். ஏன்னா இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் இப்போ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க தான் அந்த விபத்தில் சிக்கியிருப்பாங்க. உடனே அவரோட ரெஸ்கியூ டீம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகும்போது ஒரு பழமையான கோவில் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு சரி இங்கே எங்கே அவங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவரோட மிஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபை செக் பண்ணுறாரு. ஆனால் வித்தியாசமாக அங்கே விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவரோட எந்த டிவைசஸுமே அங்கே ஒர்க் ஆகவே இல்லை சுத்தமாக. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அங்கே 2-3 பில்லர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ப்ரெஸ் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் இங்கே போகிறதுக்கான வழி உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் அந்த கரெக்டான இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அவரோட டீம் மெம்பரான காயும் 2 பேரும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே சென்டர்லேருந்து ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி வருது. இவங்க எல்லாரும் அதை அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும்போதே சென்டரில் ஒரு ஹோல் உருவாகிருது. அதாவது வழி. அந்த வழியில் இவங்க எல்லாருமே உள்ளே விழுந்துடுறாங்க. இவங்க எல்லோரும் உள்ளே விழுந்ததில் யாருக்கும் எந்த அடியும் படலை. அங்கே உள்ளே விழுந்ததுமே இவங்களோட சிக்னல் எல்லாமே கட் ஆயிடுது ஹெட் குவார்ட்டர்ஸில். சரி எப்படியோ நம்ம இங்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் அவங்கள நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த லின்னோட. இவங்க எல்லோரும் அப்படி தேடும்போது அங்கே ஒரு சோல்ஜர் இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன சோல்ஜர் தான் இவர். இப்படி இருக்காரு, எப்படி எதனால் இறந்துருப்பாரு அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அதோட மண்டை ஓட்டில் ஓட்டை இருக்குது. இது எப்படிரா, இது பாசிபிளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள. ஏன்னா இந்த மாதிரி மண்டை ஓட்டில் ஓட்டை போட்டு சாகிறதெல்லாம் எப்படி பாசிபிள்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்களோட டீம் மெம்பர் ஒரு ஆள் அப்படியே வித்தியாசமாக நடந்து கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு பார்த்தா அவரோட மண்டையில் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு இவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. மேலே சில வித்தியாசமான பறவைகள்லாம் இருக்குது. அதுங்க எல்லாமே என்ன பண்ணுதுங்கன்னா மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இதை பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பறவைகள் நிறையா இருக்குது. அதனால இவங்களால தனியாக அதுங்களை சமாளிக்க முடியல. என்னதான் இவங்க கன் பாயிண்டில் ஷூட் பண்ணாலும் அதுங்க நிறையா இருக்கிறதுனால அவங்களால இவங்கள சமாளிக்க முடியல. ஒருத்த மட்டும் இதில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். சில பேர் அந்த கன்னில் எல்லாமே புல்லட் தீர்ந்ததுனால லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் ஒருத்த மட்டும் நின்று கத்திட்டு இருக்கனால அவன்கிட்ட தான் எல்லா பறவைங்களுமே சுற்றிட்டு இருக்கும். அப்போ தான் ஃபெய் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, இந்த பறவைங்களுக்கு சவுண்டை வச்சு தான் நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதியாக இருக்க வைக்கிறான். இப்போ பின் ட்ராப் சைலண்ட்டில் நம்ம இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அமைதியாக இவங்க நடந்துட்டுருக்காங்க. அந்த பறவைங்க யாருமே இவங்களை தாக்கலை. இந்த டைமிங்கில் கரெக்டாக காயோட ஃபோன் ரிங் ஆயிடுது. இப்போ இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, உடனே இங்கேருந்து நம்ம ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அந்த பறவைங்களும் வந்துருச்சு. ஏன்னா அதுங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அதுங்க அதுங்களை கரெக்டாக அட்டாக் பண்ணிடும். இப்போ எப்படியாவது இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அங்கே தூக்கி போட்டுட்டு எப்படியாவது இந்த கேவ்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க.
நல்ல வேலையாக எல்லாருமே வந்து அந்த பனிப்பிரதேசத்துக்கு வந்துடுறாங்க மறுபடியும் அந்த கேவ்லேருந்து. ஸோ யாருக்கும் எந்த அடியும் படலை. சரி இங்கே வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஷாக் என்னென்னா, அந்த அப்நார்மலான சிக்னல் வந்ததில் அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து அடுத்து நம்மளோட டீம் மெம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது வித்தியாசமான கிரியேச்சர்ஸோட அந்த எலும்புகள்லாம் வந்து அங்கே இருக்குது. இதுக்கப்புறமா ஃபெய் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்னோவில் வந்துட்டு ஏதோ ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கோம். அது என்னன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களோட கேப்டன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அங்கேருந்து ஒரு கேமராவே எடுக்கிறாரு. அதில் வந்து இப்போ லைவாக ஓடிட்டு தான் இருக்குது. அந்த கேமராவில் வந்து இவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எதுவும் ஆகலை, அவள் மட்டும்தான் உயிரோடு இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றி ஆகணும், இந்த இடத்துல தான் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த டீமில் இருக்கிற இன்னொருத்தருக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து தெரிய வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா பெரிய ஷார்க் ஒன்று அவங்கள அப்படியே வந்து தாண்டி ஜம்ப் பண்ணுது. இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே காலி. இவங்க கிட்ட இருக்கிற கன்ஸை வச்சு அதை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து கிரவுண்டுக்குள்ளே போயிடுது. அதனால இவங்களால வந்து அதை அட்டாக் பண்ண முடியல. இவங்க கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து கண்டிப்பாக தாக்க முடியாது. ஏன்னா இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க எல்லாரையுமே வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுது. அது மட்டும் இல்லை, இவங்களோட டீம் ஆளுங்களை ஒருத்தர் வந்து அப்படியே அவங்க கண்ணு முன்னாடியே இழுத்துட்டு போயிடுது கிரவுண்டுக்குள்ளே. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற கன்ஸை வச்சு கண்டிப்பாக இந்த கிரியேச்சரை வந்து எதிர்க்க முடியாது. இப்போ அதை வந்து இவங்க எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருக்கும்போது அந்த கிரியேச்சர் நடுவுலே வருது. அப்படியே ஷார்க் வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல வந்து அப்படியே வந்து இவங்க எல்லாரையுமே வந்து பிடிக்க பார்க்குது. அதோட ஜெயிண்ட் சைஸ் வாயை வந்து திறக்குது. அப்படி திறந்தோன்னே எல்லாரும் பயத்தில் வந்து அப்படியே உறைஞ்சி போயிருக்காங்க. போச்சு நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடியிலேருந்து பெரிய ஜெயிண்ட் சைஸ் மான்ஸ்டர், அதாவது நம்ம ஸ்னோ மான்ஸ்டர், அது வந்து அந்த ஷார்க்கை வந்து பிடிச்சிருது. ஆக்சுவலாக இதோட பேர் வந்துட்டு எட்டி. இது வந்துட்டு அந்த மீனை பிடிச்சிருது, ஷார்க்கை வந்து பிடிச்சிருது. அதுக்கு வந்து இது மீன் சைஸ் மாதிரி தான். அதை பிடிச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற மவுண்டெயினில் அப்படியே ஒரு அடி அடிக்குது. அந்த இடத்துல அப்படியே எர்த்குவேக் வர மாதிரி வந்து ஷேக் ஆகுது. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு தெரியாதனமாக வந்து அதை ஷூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்னோ மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறதுல தெரியாமல் ஷூட் பண்ணணுமே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அப்படியே கத்த ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் பயந்து போய் எல்லாருமே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அதோட கோவத்தை தான் இன்னும் அதிகப்படுத்துது. ஏன்னா இது வந்து அமைதியாகிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கிற அந்த கன் மிஷின்ஸ் எல்லாம் வச்சு கண்டிப்பாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் கோவத்தில் அது என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மவுண்டனை வந்து ஒரு அடி அடிக்குது. அப்படியே அந்த இடத்துல வந்து ஸ்னோ ஃபால் ஆக போகுது. இந்த டைமிங்கில் இன்னொருத்த என்ன பண்ணுறான்னா அது மேலே ராக்கெட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். ஆனால் அது கரெக்டாக அதை மிஸ் பண்ணிடுது. இதுவும் போய் பக்கத்தில் இருக்கிற அந்த பனியில் பட்டு இப்போ அந்த பனி ஃபுல்லாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் இங்கேருந்து வந்து எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க, தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல இருந்து வந்து ஓட பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல காய் மட்டும் கீழே விழுந்துடுறான். அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபை வந்து ட்ரை பண்ணும்போது இவங்க 3 பேரும் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. பனி எல்லாமே வந்து அவங்க மேலே விழுந்துருது. அங்கே கட் பண்ணி ஃபெய் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி அந்த பீப்புள் வந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த மலை பிரதேசத்தில் வாழக்கூடியவங்க தான். இவங்க எல்லாரும் தான் வந்து இவங்கள காப்பாற்றிருப்பாங்க அந்த பனி பிரதேசத்துலேருந்து. ஸோ இவங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட ஷூவெல்லாம் கழட்டிட்டு அவனோட காலில் கீறி அந்த ரத்தத்தை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு சின்ன கத்தி இருக்கும். இவங்க எல்லாரையும் கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க. அந்த கத்தியால் அந்த கயிறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ் லீடரவே வந்து பிடிச்சி மிரட்டிகிட்டு இருக்கான். இப்போ மரியாதையை எங்கள் எல்லாரையுமே வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெய் வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே மிரட்டிட்டு இருக்கான். இவன் வந்து ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கான். இந்த டைமிங்கில் கரெக்டாக ஒரு போர் வீரர் வந்து அவங்க 2 பேத்தையுமே தள்ளி விட்டுறான். இதனால் வந்து அந்த வில்லேஜ் லீடர் வந்து அந்த சைடு போயிடுறாரு. இப்போ ஃபெய்க்கும் அந்த போர் வீரருக்கும் வந்து பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சண்டையில் நம்ம ஃபெய் தான் வந்து தோத்துடுறாரு. ஏன்னா இவங்க வந்து சண்டை போடுறது ஒரு பொண்ணை எதிர்த்து. இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு காயா. இவ வந்து இந்த வில்லேஜ் லீடரோட பொண்ணு. அதனால் இவளை எதிர்த்து வந்து யாரும் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இவளை வந்து பயங்கரமான ஒரு போர் வீரர் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இவளை பார்த்து அவங்க அப்பாவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவார். இந்த பொண்ணை எதிர்த்து நம்ம ஃபெய்யும் வந்து சண்டை போட மாட்டான். இந்த இடத்துல வந்து இவங்க அப்படி கத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேற யாரும் கிடையாது, அந்த குவிங் தான். இவளுக்கும் இவனுக்கும் தான் வந்துட்டு பிரச்சனை இருக்கும். இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வந்து லவ்வர்ஸ். இவங்க வந்துட்டு ஓகே இங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளை பார்த்ததுமே இவனுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாயிருது. ஆனால் பார்த்த அதிர்ச்சியில் மயக்கமும் போட்டுடுறான். இதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கண் முழிக்கிறான். அப்போ வந்து குவிங் தான் அவ கூட இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. குவிங் தான் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இருக்கும்போது காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, அட்டாக் நடந்துச்சு. அதில் வந்து என் கூட வந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. நான் மட்டும்தான் உயிரோடு இருந்தேன். என்னை இவங்க தான் காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதனால
அவங்க எல்லாரும் இறந்ததுக்கு நான் தான், என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஒரு சைடு இந்த கேப்டன் வந்துட்டு இவங்களோட சோல்ஜர்ஸ் சில பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க, அவங்கள நினச்சி இவன் வந்து மரியாதை செலுத்திட்டு இருப்பான். அப்படி இவங்க எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறது வந்து தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அந்த இடமே வந்து லைட்டாக அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பயந்து போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கண் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அது பார்த்தா அது வேற ஒன்றும் கிடையாது, அந்த மான்ஸ்டர், ஸ்னோ மான்ஸ்டர் 80 தான். அது வந்து பயங்கரமாக பெரிய உருவத்தை வச்சுட்டு நடந்து வருது. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் தெரியுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் இதை பார்த்த இந்த டீம் லீடர், அதாவது சீனியர் ரிசர்ச்சர் லின்னு மட்டும் என்ன பண்ணுறான்னா சந்தோஷப்படுறான். ஏன்னா இதை பிடிக்கிறதுக்காக தான் இவன் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துக்கே வந்திருப்பான். இதை வச்சு நம்ம ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய காசு வரும். அது மட்டும் இல்லை, இதை வச்சு நம்ம நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஜெயிண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவன் சொன்னதை கேட்டுட்டு கேப்டனும் வந்துட்டு மனசு மாறிடுறான். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து பணம் நிறையா சம்பாதிக்க முடியும், உங்ககிட்ட இருக்கிற சாதாரண கன்னெல்லாம் வச்சு அதை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். அதை வந்து இந்த கேப்டனும் ஏற்றுக்கிட்டு அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆர்டர் பண்ணுறான். இப்போ இந்த ஜெயிண்ட்டை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ எப்படியோ பிடிக்க போகிறாங்க. இவங்க ஒரு சைடு இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரை தான் வந்து இவங்களோட கடவுளாகவும் இவங்க வந்து கும்பிடுறாங்க. இப்போ வந்து அந்த ஜெயிண்ட் மாஸ்டரை வந்து இங்கே இந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இவங்க 3 பேர் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக காயோட அம்மா எல்லாருமா சேர்ந்து அதை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அது வந்தோடனே எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க 3 பேரையும் அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இப்போ வந்து அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரான 80 வந்து கூப்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் தயார் நிலையில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடமே பயங்கரமாக ஷேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த 80 வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது. அது வந்ததுமே இந்த 3 பேரையும் வந்து பார்த்துட்டு அதோட பாஷையில் இதை வரவேற்கிறதுக்காக அது வந்து பயங்கரமாக கத்துது. அப்படி கத்துனதுமே இந்த காய் வந்து என்ன பண்ணுறான்னா உருண்டு கீழே விழுந்துடுறான். அது மட்டும் இல்லை, பயத்தோடு அதை பார்க்குறான். அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மான்ஸ்டரும் வந்து சிரிக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபேய் கிட்ட வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக இவ ஒரு கையை பிடிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுது. இவங்க 2 பேருமே வந்து கையை வந்து தொட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே வந்து எமோஷ்னலாகவும் ரொம்பவே அமைதியாகவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா இது வந்து அவங்களோட வேலை தான், அந்த சீனியர் ரிசர்ச்சர் லின்னோட வேலை தான். அவன் வந்து பிளான் பண்ண மாதிரி அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டரை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சுட்டு வந்து தாக்கிடுறான். அவனோட ஆட்களும் அந்த கேப்டன் அப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அந்த மான்ஸ்டரை பிடிங்க அப்படின்ற மாதிரி லின் வந்து சொல்கிறான். இதை பார்த்தா அந்த 80க்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அந்த ஊர் மக்களும் வந்து செமையாக கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட கடவுளாக தான் அதை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க, அதையே தாக்குறீங்களான்னு சொல்லிட்டு இவங்களை தாக்க வராங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட வெப்பன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிற அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையாக வந்து கொன்னுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டீம், அந்த வில்லேஜோட லீடரும் சரி, அதாவது அவங்க ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி 2 பேரும் எதிர்த்து அவங்கள போராடி சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒரு சைடு இந்த 80 வந்துட்டு எல்லாரையும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதோட கையை வச்சு ஒரு அடி அடித்தாலே போதும், அங்கே இருக்கிற எல்லாருமே காலி. அப்படி அது தாக்க வரும்போது அந்த இடத்துல தான் ஃபெய்யா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால அவனை வந்து நம்ம தாக்கக்கூடாது அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்க அந்த டைமிங்கை கேப்பை யூஸ் பண்ணி இந்த லின் என்ன பண்ணிடுறான்னா அந்த இதை வந்து தாக்கிடுறான். அதுவும் எலக்ட்ரிக்கல் வெப்பனை வச்சு. அதிலிருந்து ஒரு ஷாக் வேவ் மாதிரி கிரியேட் ஆகி அந்த மான்ஸ்டரை ஃபுல்லாகவே அப்படியே தாக்கிடுது. அதனால அது கத்திக்கிட்டே என்ன பண்ணிடுதுன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுது. இது இந்த இடத்துல இருந்து போனதுமே இந்த ஃபெய் அப்புறம் அங்கே இருக்கிற மற்ற எல்லாரையுமே வந்து ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அந்த ஊரோட தலைவி அப்புறம் தலைவர் அவங்களையும் பிடிச்சி வச்சுட்டு இந்த மான்ஸ்டர் வந்து இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின் வந்து பார்த்துட்ருக்கான். இது எங்கே போச்சுன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு சைடு குவிங் என்ன பண்ணுறா அப்படின்னா, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லீடர் கிட்ட போய் கேட்குறான். இது எல்லாமே வந்து உன்னோட தப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டரை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ணலாம், நமக்கு நிறைய பணமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் தலைவியும் தலைவரையும் பிடிச்சி வச்சுட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒழுங்காக அந்த மான்ஸ்டர் வந்து எங்கே போச்சுன்னு சொல்லிடுங்க, அப்படி இல்லைனா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டும் பண்ணிடுறான். இதை பார்த்ததுமே அவள் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. இப்போ மறுபடியும் வந்து சும்மா இருக்கிற மாதிரி இல்லை லின். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்களோட பொண்ணு காயா அவளையும் வந்து பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒழுங்காக அந்த மான்ஸ்டர் எங்கே போயிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வந்து அந்த இடத்த காட்ட சொல்கிறாங்க. ஒரு சைடு ஃபெய் கிங்கு இவங்க எல்லாரையுமே வந்து பிடிச்சி வச்சுருக்கான். கன் பாயிண்டில் வச்சுருக்கனால இவங்களால எந்த ஹெல்ப்பும் வந்து பண்ண முடியல. இப்போ வந்து அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு ஹாஸ்டேஜ் மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படியும் அவங்க வந்து அவங்களோட கடவுளான அந்த ஏடியை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துக்கு நடந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து காணாமல் போயிடுறான். அப்போ அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரேஞ்சாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த ஷார்க் வந்து அப்படியே உள்ளே இருந்து வெளியில் வருது.
அது வந்து அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தாக்க ஆரம்பிக்குது. இதனால சோல்ஜர்ஸும் வந்து கம்மியாகிறாங்க. இந்த டைமிங் கேப்பை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்த லின்னுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இதை வந்து ஷார்க்கை வந்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஷார்க்கை வந்து தாக்க முடியல. ஏன்னா அது வந்து கிரவுண்டுக்குள்ளே போயிடுது. அதனால இவங்க ஷூட் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். அது வெளியில் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அது மட்டும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, நிறைய கிரியேச்சர்ஸ் அவங்கள சுற்றி வந்துடுது. இவங்க எல்லாத்தையுமே வந்து சுற்றி போட்டுருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே காலி. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி இந்த லின் என்ன பண்ணுறான்னா அந்த எலக்ட்ரிக்கல் வெப்பனை வச்சு சென்டர் பார்ட்டில் கிரவுண்டில் ஷூட் பண்ணிடுறான். இதனால் அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் அந்த ஷாக் எல்லாமே வந்து பாஸ் ஆகி அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் மேலே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே அது எல்லாமே அங்கே உள்ளேயே இறந்து போயிடுது. நிறைய பிளட்டாக தெரியறது இவங்களுக்கு. இதை பார்த்துட்டு எப்படியோ இது எல்லாத்தையும் கொண்டுட்டோம், இவங்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு எல்லின் வந்து கோவப்படுறான். ஏன்னா இந்த கிரியேச்சர் எப்படியோ கொண்டுட்டோம், ஆனால் இதுக்கு காரணம் இவங்க தான், நம்மளை வந்து வேறு வழி மாற்றி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த மான்ஸ்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கன் பாயிண்டில் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அப்படி இல்லைனா உன்னோட பொண்ணையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இப்படி இவங்களை கன் பாயிண்டில் வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு காய் உள்ளே போந்து அந்த வெப்பனை தள்ளி விட்டுறா. அங்கே இருக்கிறவங்களையும் தள்ளி விட்டுறா. இதனால் அவன் வந்து கோவப்பட்டு கேப்டன் அந்த காயை சுட வரான். அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து அந்த கன் பாயிண்ட்டை வாங்கிடுறாங்க. இந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்களோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஜெயிண்ட் மான்ஸ்டர் ஏட்டி வந்து மறுபடியும் வந்துடுது. ஏன்னா அந்த ஊர் தலைவி அவங்களும் வந்து இறந்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக இது வந்து சும்மா இருக்காது. அது வந்து வெளியில் வந்துடுது. வெளியில் வந்ததுமே எப்படியோ அது வந்துருச்சு. அதனால நம்ம கரெக்டாக வந்து இதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது இப்போ வந்து பயங்கர கோவத்தில் இருக்குது. அதனால் அது வந்து பயங்கரமாக அவங்க எல்லாத்தையுமே வந்து தாக்க ஆரம்பிக்குது. இவங்க ஷூட் பண்ணுறது எல்லாமே அதுக்கு வந்து பெருசாக ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவங்க எல்லாரும் ரொம்ப சின்னதாக இருக்காங்க. அதான் சொன்னல, எறும்பு மாதிரி தான் அதுக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த டைமும் இந்த லின் என்ன பண்ணுறான்னா அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அதை தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அது வந்து கரெக்டாக அது அப்படியே மிஸ் பண்ணிடுது. எப்பயும் போல் நான் ஒன்றும் இழிச்சவாயாகவே இருக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. அங்கே இருக்கிறவங்கள இது வந்து தாக்க ஆரம்பிக்குது. இவனையும் வந்து அட்டாக் பண்ண பார்க்குது. ஆனால் கரெக்டாக அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா அது வந்து ஒரு கையில் அடித்தாலே போதும், இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து செத்து போயிடுவாங்க. அதுலேருந்து கரெக்டாக அந்த லின் வந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். ஆனாலும் அது வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை, அப்படியே ஒரு அடி அடிக்குது. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே பறந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்டேருந்து எப்படியாவது வந்து இதை எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருப்பான். அதனால தான் இந்த கேப்பிங்கை யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா கேப்டன் கையில் இருந்த கன்னை வந்து தூர தூக்கி போட்டுட்டு அவனை வந்து பயங்கரமாக தாக்க ஆரம்பிப்பான். இதே டைமிங்கில் இந்த மான்ஸ்டரும் என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே எறும்பு மாதிரி கையில் தூக்கி போட்டுட்ருக்கோம். இது மாதிரி இது பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த டைமிங்கில் இதுக்கு பின்னாடி மறுபடியும் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து நடக்குது. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த கேப்டனோட வேலை தான். அவன் வந்து வெளியிலேருந்து மற்ற எல்லா டெக்னாலஜிஸையுமே வந்து வரவழைச்சிருப்பான். இப்போ இந்த மான்ஸ்டரை சுற்றி எல்லா ஏரோப்ளைன்ஸுமே வந்து சுற்றிட்டுருக்கு. ஆனாலும் இது வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை. அதை சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஏரோப்ளைனை வந்து அப்படியே கையிலே அடித்து நொறுக்கிறது. அந்த இடத்துல அந்த ஏரோப்ளைனும் வந்து சுக்குநூறாக போயிடுது. இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மோஸ்ட் கிரியேட்டிவ் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணி அதுலேருந்து வந்து வேவ்ஸ் எல்லாமே வருது. அதனால் அந்த மிருகத்தால் எதுவுமே செய்ய முடியல. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி லின் வந்து அவனோட அந்த எலக்ட்ரிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணுறான் அது மேலே. இதனால் அது மேலே வந்து எலக்ட்ரிக்கல் அந்த ஷாக் வேவ் எல்லாமே பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் எதுவுமே செய்ய முடியல எதிர்த்து. இந்த டைமிங்கை யூஸ் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது கரெக்டாக கிங் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். கன் பாயிண்டில் வச்சு அவனை வந்து மிரட்டிட்டு இருக்கா. இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் மறுபடியும் அவகிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிடுறான். வாங்கிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து குதிச்சு நீயே விழுந்துரு, இல்லைனா நானே சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். அவளும் வந்து கீழே தெரியாமல் விழுந்துடுறான். வேறு வழி இல்லை. இந்த டைமிங்கில் கரெக்டாக ஃபெய் வந்து அவளை காப்பாற்றிடுறான். ஆனால் அவனும் இப்போ விழுற நிலைமையில தான் இருக்கான். இந்த டைமிங்கில் இவங்க 2 பேரும் செத்துருவோமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமிங்கில் கரெக்டாக காய் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ரோப்பை போட்டு எப்படியோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறான். நல்லபடியாக அவங்க 2 பேருமே வந்து காப்பாற்றி வெளியில் எடுத்துடுறான். இவங்க 3 பேருமே இப்போ வந்துட்டாங்க. அவங்க வந்து ஆப்போசிட்டில் நடந்துட்டுருக்கிற தாக்குதலை பார்க்குறாங்க. ஃபெய் என்ன பண்ணுறான்னா இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட் லான்ச்சர் அங்கே தான் இருக்கும், அதை வந்து எடுத்துருவான். அந்த ஏரோப்ளைன் ஏதாவது ஒன்று காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். ஏன்னா அதுலேருந்து தான் வேவ்ஸ் வந்துட்டுருக்கும். இங்கே ஒரு சைடு அந்த காயை வந்து கேப்டனோட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பா. அவள் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு தான். அந்த கேப்டன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால் ரொம்ப நேரம் எதிர்த்து சண்டை போட முடியாது. ஒரு கட்டத்தில் அவள் வந்து கீழே விழுந்துருவா. இதை வச்சு அவளை கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து காய் வந்துடுறான். அவன் வந்ததுமே இவனை வந்து பயங்கரமாக வந்து தடுக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் இவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு கேப்டனு. அதனால் அவனை அடித்து அவனையும் துவம்சம் பண்ணிடுறான்.
அவன் வந்து சாக போகிறான் அப்படின்ற நிலமையில அடி வாங்கிட்டு இருக்கான். எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த டைமிங் கேப்பை யூஸ் பண்ணி இந்த காய் என்ன பண்ணுறா அப்படின்னா அவனை போய் வந்து பிடிச்சிட்றா, கேப்டனை பிடிச்சி கொன்னவோ செஞ்சிட்றா. இப்போ இந்த ஃபெய் என்ன பண்ணுறான்னா எப்படியோ அந்த வேவ்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்கும்ல, அந்த ஏரோப்ளைனை குறி வச்சு அந்த ராக்கெட் லான்ச்சரை வந்து சுட்டுறான். அப்படி சுட்டதுமே அந்த வேவ்ஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆயிடுது, அந்த ஏரோப்ளைனும் வந்து சுக்குநூறாக உடஞ்சிருது. அந்த மாதிரி அந்த ஏரோப்ளைன் சுக்குநூறாக உடஞ்சதில் ஒரு கால் வந்து இவனுக்கு அடிபட்டிருக்கும் இந்த லின்னுன்றவனுக்கு. ஏன்னா அதோட பார்ட்ஸ் வந்து இவன் மேலே விழுந்துரும். இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணோன்னா அது வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த அவனை வந்து பயங்கரமாக வந்து தாக்கிறதுக்காக வருது. அங்கே ஒரு ஏரோப்ளைன் தான் இன்னும் சுற்றிட்டுருக்கோம், அதையும் அதோட கையிலே அடித்து உடச்சிட்டு இது வந்து என்ன பண்ணுதுன்னா கடைசியாக இந்த லின்னை தான் வந்து கொல்றதுக்காக வருது. ஆனால் இவன் வந்து அப்பயும் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை, மறுபடியும் அந்த எலக்ட்ரிக்கல் வெப்பன் எடுத்துகிட்டு அதை தாக்கிறதுக்காக பார்க்குறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அது வந்து அதோட கையிலே அடித்து அவனை வந்து சிப்ஸ் மாதிரி நொறுக்கிறது. இந்த இடத்துல லின்னு வந்து செத்துறான். இதுக்கப்புறமா இது வந்து எப்படியோ அங்கே இருக்கிற எல்லா அட்டாக்ஸ்லேருந்து தப்பிச்சிருது. இவங்க மட்டும்தான் வந்து இங்கே சர்வே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இது வந்து ரொம்பவே ஃபீலிங்கோட பார்த்துட்டு என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்துட்டு இவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சைடு இந்த ஃபெய்யும் இந்த பொண்ணு வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க மறுபடியும். ஏன்னா இவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு என் லைஃபே காப்பாற்றிருக்குன்னு இவங்க வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ இவங்க 3 பேர் இங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இவங்கள சந்தோஷமாக வழி அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஏன்னா அது உண்மை கிடையாது. அந்த ஊர் மக்களில் நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க. இவ்வளோ பேர் தான் வந்து மிச்சம் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ரொம்பவே வந்து ஏக்கத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்க இழந்திருப்பாங்க. அதனால ரொம்பவே சோகமாக தான் இருப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அன்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.